நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏடிஎம் பிரீமியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு அப்படியே அது உல்ட்டோம். ஆ நேத்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ, அத மார்க்கெட் இன்னைக்கு மொமெண்டமே குடுக்காம, அப்படியே டோட்டலா டீகே பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆ ட்ரேடுங்கிறது நீங்க அவசரப்பட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளோட ரூ. 187 அது எந்த இடத்துல, எந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட்டா எடுத்துச்சு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து 23,900 அட் த மணி. சரியா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் 23,900 தான் அட் த மணி. அதோட காலோட க்ளோஸ் 177, புட்டோட க்ளோஸ் 198. ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 187. இந்த 187 தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல எந்த ஸ்ட்ரைக்கு தக்க வைக்கிறாங்களோ, அதுதான் வந்து கரெக்டான ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு இப்போ ரெகுலரா உள்ள எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவுக்கு அதாவது இந்த வீடியோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க. சேனலுக்கும் புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது. சரியா? இந்த லெவல் எடுக்கிற வீடியோ வந்து என்னோட சேனல்ல இருக்கு. புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா, கண்டிப்பா வந்து அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும். ஸோ அதில தெளிவா இந்த லெவல் எல்லாமே எடுக்கிறதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ அ இது இல்லாம பண்ண முடியாதா அப்படின்னா, இதோட அக்யூரசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கே பார்க்கலாம். நம்ம குடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1 எந்த அளவு வந்து எவ்வளோ அக்யூரேட்டா இருந்திருக்கு. மார்க்கெட் மல்டிபிள் டைம் வந்து பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அதுக்கு மேல இல்ல அப்படிங்கிறப்ப, மார்க்கெட் ஓப்பன தேடி வந்துரும். ஸோ கரெக்ட்டா வந்து ஒரு ஃபைனலா ஒரு ஓப்பன தேடி வந்துருச்சு. ஓகே. அ இப்போ நாளைக்கு அ நம்மளோட அட் த மணி என்ன? அதோட லெவல்ஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு சார்ட் குடுப்பேன். இருந்தாலும் அட் த மணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, என்எஸ்சி வெப்சைட்ல வந்து ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ள செட்டில்மெண்ட் அப்டேட் ஆகும். அதாவது இது என்எஸ்சி வெப்சைட்டு. ஸோ இதான் ஃப்ரண்ட் பேஜ். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். புதுசா வந்தவங்களுக்கு இத பத்தி பார்க்க தெரியாதவங்க, இந்த என்எஸ்சியோட ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த சர்ச் பாக்ஸ்ல நிஃப்டி இந்த ஜோன எடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இதில க்ளோஸ்ங்கிறது எம்ப்டியா இருக்கா? ஸோ செட்டில்மெண்ட் ஆன பிறகு இதில வந்து வேல்யூ குடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் எல்டிபி. அதாவது இப்ப இந்த லாஸ்ட்ன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து கரண்ட் அதாவது 24,000 புட் வந்து ரூ. 149 கடைசியா நடந்த ட்ரேடு. ஸோ இது வந்து கடைசியா நடந்தது. இதிலருந்து டேலி பண்ணி க்ளோஸ் அப்படிங்கிற மாரி செட்டில்மெண்ட் வரையும் இங்க வேல்யூ வரும். அதுதான் நமக்கு ஃபைனல். அதுதான் வந்து கரெக்டான வேல்யூ. அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கான அட் த க்ளோசிங் நிஃப்டியோட க்ளோசிங் வந்து 23,962 சரியா? 23,962ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்ப நீங்க வந்து 23,950 900 24,000 சரியா? 24,000 24,900 23,950 23,900 இந்த 3 ஸ்ட்ரைக்லயும் போயிட்டு பாருங்க. அங்க போயிட்டு சேம் ஸ்ட்ரைக்கா இருக்கணும். கால் அண்ட் புட்டும் சேம் ஸ்ட்ரைக்கு. அதோட க்ளோஸ் பிரைஸ்ங்கிறது டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கணும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நான் நேத்து காட்டுறேன். இண்டெக்ஸ் ஆப்ஷன் கரண்ட் எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் என்ன சொன்னேன்? 23,950 சொன்னேன். 900 24,000 அந்த 3 ஸ்ட்ரைக்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கா தான் நமக்கு இருக்கும். நான் 23,950 எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்ன்னு இங்க போட்டிருக்காங்க. இது கிடையாது. இங்க க்ளோசிங் அப்டேட் ஆன அப்புறம் தான் அதுதான் நம்ம எடுக்கணும். ஓகே. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் என்ன குடுத்துருக்காங்க? 124, 145. அப்ப 2க்குள்ள அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா? இதே பக்கத்துல வேற ஸ்ட்ரைக் பாருங்க. 23,900 பாருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து 70 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. 23,900 சேம் ஸ்ட்ரைக்கு 70 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. 24,000 பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 29 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த மாரி இங்க க்ளோஸ் பிரைஸ் வரையும் செக் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரைக்கா இருக்கணும். இந்த பிரைஸ் டிஃபரண்ட் வந்து கம்மியா இருக்கணும். அதுதான் நமக்கான அடுத்த மணி. அந்த 2 பிரைஸையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. அதுதான் நாளைக்கான உங்களுக்கு ஆ ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆவரேஜ். ஓகே. ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ். அதுதான் காமனான எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே
ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸில் அந்த ப்ரைஸ்லேருந்து தான் மார்க்கெட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும், அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் விஷயம். சரியா? இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓப்பனுங்கிறது ஒரு ஃப்ளாட் ஓப்பன். முந்தின நாளோட க்ளோஸ் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நேற்று ரூ. 187 ப்ரீமியம் இருந்தது நமக்கு. நேற்று மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும் போது 132, முடியும் போது 187. ஏன்னா மார்க்கெட்டில் ஐவி கிராஷ் இருந்தது. மார்க்கெட் வெர்டிகலாக இறங்கினால ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐவி அதிகமாகும் போது ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ செல்லர்ஸ்க்கு அது வந்து லாஸ் தான் வரும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ 24,000, 120, 149 இருக்குது. சரியா? மொத்தமாக டோட்டலாக ஒரு 270 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு 135 ரூபா தான் ஏடிஎம் மீட்டிங் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் செட்டில்மெண்ட் வரல, இது ஃபைனல் கிடையாது. 135 ரூபா இப்போதைக்கு அங்கே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 187 ரூபா இருந்த ப்ரீமியம் 185 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ஒரு சைடு, டோட்டலாக 100 பாயிண்ட் இன்றைக்கி வந்து டிகே ஆயிருக்கு. செல்லருக்கு வந்து நேற்று நடந்த ஒரு வெர்டிக்கல் ஒரு ஃபாலில் கிடைச்ச லாஸை இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்த மாதிரி தான். சரியா? ரீட்டைலர்ஸ்க்கெலாம் இங்கே யாரும் வந்து மார்க்கெட் நடத்தலை. இப்போ செல்லராக இருக்கிறவங்க பெரிய பணம் வச்சுருக்கவங்க தான். ஸோ அப்போ ரீட்டைலர் வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ நிஃப்டி வந்து ஓப்பன் அப்படிங்கிறது 23,928. ஸோ 900, 950 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கெல்லாம் நம்ம வச்சு ஓப்பனுக்கு மேலே இருக்குமா, ஓப்பனுக்கு கீழே இருக்குமா அப்படின்னு எதை வச்சு பார்ப்போம்? சேம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கோங்க. 23,950 எடுத்துக்கலாமா? ஓகே, 23,950 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அதுக்கடுத்து இது கரெக்டாக இல்லைன்னா வேறு ஸ்ட்ரைக் மாற்றும். காமனாக 2 பேத்துக்கும் 187 ரூபா அட் த மணி ப்ரைஸை போட்டுக்கோங்க. 187 ரூபா. ஓகே, 187. 2 பேருமே 187 கீழே ட்ரேட் நடந்திருக்காங்க. ஸோ இப்போது கிட்ட பார்த்தீங்கன்னா காலும் 187க்கு கீழே இருந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து மேலே வந்திருக்காங்க. அதே நேரத்தில் 23,950 போட்டு 187க்கு கீழே தான் ஓப்பனே கொடுத்து சஸ்டெயின் வராங்க. இப்போ நம்ம 900 ஸ்ட்ரைக்கையும் பார்க்கலாம். $23,900 ஆக்சுவலாக வந்து நீங்கள் 187க்கு மேலே தான் இருக்கும். இவனோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இங்கே கிளியராக தெரிஞ்சு போச்சா? சேம் ஸ்ட்ரைக் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சேம் ஸ்ட்ரைக் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த லெவல் வந்து யார் இப்போ 23,950, இப்போ நிஃப்டி வந்து 23,928 ஓப்பனு. அதுக்கடுத்து எங்கே போகணும்? ரவுண்ட் நம்பர்னா 23,950, 24,000, 24,050, 24,100 இப்படி தானே ட்ராவல் பண்ணணும். ஓகே, இப்போ 23,900 ஸ்ட்ராங்காக 187 ரூபாயை தக்க வச்சுக்கிறான். ஓகே, 23,900 கால் வந்து 187 ரூபா, 23,900 கால் வந்து 187 ரூபாயை விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் 23,950 புட்டு 187 ரூபாய் விட்டு கொடுத்துருச்சு. இப்போ மேலே வந்து போகிறதுக்கான கிளியர் இண்டிகேஷன் வந்து இங்கேயே கிடச்சிருச்சு. மார்க்கெட் வந்து அப்சைடு தான் அப்படிங்கிற மாதிரி கிடச்சி. அப்போ அப்சைடுனா ஒரே அப்சைடு போயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ட்ராவல், இப்போ மேலே எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் போக முடியும். அப்சைடுனா அது வரைக்கும் தான் போக முடியும். அதுலேருந்து மார்க்கெட் வந்து சைட்வைஸாக போகலாம். இல்லை அங்கே உள்ள செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். இதுதான் விஷயம். ஸோ இதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இன்சைடில் எந்த ஒரு ட்ரேடும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. சரியா? மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ட்ரி, இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து புல்லிஷ் அப்படின்னா ஏறட்டும்னு விட்டுறணும். ஸோ ஏறினதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புட்டுக்கு வந்து நமக்கு லோ ரிஸ்கில் கிடைக்கும். அது ஒன்று சைட்வைஸாக போகலாம், இல்லை மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் ரீச் ஆகலாம். இதுவே மார்க்கெட் வெர்டிகலாக ஃபால் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகிடாது. ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனில் இந்த எந்த ப்ரைஸ் நம்மளோட ஏடிஎம் ஆவரேஜ் ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக் ஹோல்டு பண்ணுதோ அதுலேருந்து மார்க்கெட் சைட்வைஸாக போகலாம், இல்லை அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகே, இதுக்கு இன்சைடில் எந்த இடத்துலையும் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி
நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதாவது இன்சைலர்னா நான் எதை சொல்கிறேன்னா, இப்போது இது மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பமாக இருக்குது சரியா, திருப்பி இந்த இடத்துக்கு எங்கேயுமே வரல. ஸோ அப்போ காலுக்கான என்ட்ரி இங்கே எங்கேயுமே கிடையாது சரியா, இந்த ஜோனுக்கு வரவே இல்லை. அப்போ இதுக்கு இடையில மேஜிக் லைன் இருக்குது, அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ப்ரீமியம் டிகே ஆகி இந்த 187 ரூபா ப்ரைஸ் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கே வந்தாலும் நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் மேலே ரெசிஸ்டன்ஸ்லாம் மல்டிபிள் டைம் வந்து இங்கே டச் பண்ணும்போது நமக்கு இங்கே கிளியராக வந்து புட்டுக்கான என்ட்ரி இங்கே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சைட்வேஸாக போயிட்டாலும் நமக்கான ஸ்டாப் லாஸ் அடிக்காது. இல்லை மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா நமக்கான என்ட்ரிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அடுத்த டார்கெட் எங்கே அப்படிங்கிறப்ப நான் என்னோட இதில் பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் அதாவது ஓப்பன்லேருந்து போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி வந்துச்சுன்னா பக்கத்தில் மேஜிக் லைனு அது ஸ்ட்ராங்காக வால்யூமோட பிரேக் பண்ணாயுமே அடுத்த சப்போர்ட் வந்து டே ஓப்பன் தான். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி டே ஓப்பன் வரைக்கும் வந்திருக்கு சரியா. இப்போது ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் போயாச்சு, காலையில் நமக்கு நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஏறிச்சு, எங்கேயுமே ஒரு ப்ராப்பராக ஒரு என்ட்ரி நின்று கொடுக்கல. ஸோ வெர்டிக்கலாக ஏறின மாதிரி. ஸோ அப்போ இங்கே வெயிட் பண்ணணும். மார்க்கெட் ஓவராலாக கண்டிஷன் பார்த்திங்கன்னா டவுன். ஸோ நேற்று வந்து ஈரான் அமெரிக்கா அந்த திருப்பி ஒரு போர் பதட்டம். ஸோ அதனால் ஒரு பேனிக் செல்லிங் இருந்துச்சு. ஸோ அப்போ உடனே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயங்கம் சரியா. இப்போ கரெக்டாக வந்து 24,100க்கும் இன்சைடில் வச்சுட்ருக்காங்க. மேலே போகுமா இல்லை இன்னும் கீழே போயிருமா, 24,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு சரியா. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு 24,000 அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பவர்ஃபுல். 24,500லேருந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 500 பாயிண்ட்ஸில் தான் செல்லர்ஸ் வந்து பெரிய செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது அவங்களோட ஜோன் எப்படி இருக்குன்னா 24,000 மார்க்கெட் இருக்குன்னா 23,500யும் 24,500யும் இருக்கிற ஓடிஎம் போயிட்டு செல்ல பண்ணிட்டு மார்க்கெட் அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே அந்த மந்த்லி எக்ஸ்பிரியோ அந்த வீக்லி எக்ஸ்பிரியோ இருக்கிற மாதிரி அவங்களோட ஹெட்ஜிங்கோடு எடுத்து வச்சு அந்த டைம் டிகேல அவங்களோட ப்ராஃபிட்டை இது பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் தான் அந்த செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க, பெரிய செல்லர்ஸ். நான் ரீட்டைல் செல்லர் சொல்லலை, பெரிய செல்லர்ஸ் அவங்க அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு இது. இப்போ இது வந்து 24,000 மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்கும்போது இது ஒரு சப்போர்ட்டு. இங்கேருந்து இவங்களோட டிசிஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நாளைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ முக்கியமான இது, அதாவது வாரத்தோட ஆரம்பம்னாலும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வாரத்தோட முடிவுனாலும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதோ அதுலேருந்து தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து வீக்கோட க்ளோசிங். ஸோ 24,000க்கு அபோவ் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டை புல்லிஷாக தான் கொண்டு போவாங்க. இதுவே நாளைக்கோட க்ளோசிங் வந்து 24,000க்கு கீழே கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் மார்க்கெட் இன்னமும் டவுன் சைடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஒரு அனுபவத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயங்கள்லாம் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் நிறையா விஷயங்கள் ஹிடனாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இப்போ 24,077 ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இங்கே வந்து 24,100 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 100 பார்ப்போம், அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்காக பார்ப்போம். நான் என்னோடய டெலிகிராம் குரூப்லேயும் காலையிலே கொடுத்துருந்தேன். 24,200 புட்டு வந்து 187 ரூபாய் சப்போர்ட் எடுக்கு அப்படி மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகே, ஏன்னா டிகே அதிகமாக இருந்தது நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேக்கு அடுத்து கான்ட்ராக்டோட டே க்ளோசிங், அதாவது கான்ட்ராக்டோட டே 1, அதுக்கடுத்து போக போக சேம் ஸ்ட்ரைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரைக்கு தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. டிகேன்னு ஒரு விஷயம் இங்கே சேலஞ்சபிளாக இருக்கிறனால வேறு ஸ்ட்ரைக் தான் நமக்கு வரும். இப்போ 24,100 அந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ 24,100 காலன் புட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 187க்கு மேலே கால் வந்து இருந்தால் நல்லா அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும். 187க்கு கீழே தான் இருக்குது. புட்டு வந்து 187க்கு மேலே இருந்தால் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 24,100 புட்டு வீக்காக இருக்காங்க, 187க்கு கீழே தான் இருக்காங்க. கால் 187க்கு கீழே தான் இருக்குது, புட்டும் 187.
அப்போ 24,100ங்கிறது வீக்காக இருக்குது. ஓகே, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து உடனே வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ சைட்வேஸ் மூவ் தான் போகும். மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவு டிகே பண்ணுவாங்க. ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 24,150 பார்ப்போம். 150 காலன் புட் எடுத்து வச்சுருக்கேன். 150ம் கிட்டத்தட்ட 187 கீழே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 24, 150, 187 ரூபா. அவங்களும் 187 சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ராவல் ஆகிருக்காங்க. திருப்பி அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த டிகே. ஸோ இன்றைக்கி ரொம்ப டிகே 100 பாயிண்ட்ஸ் டிகேங்கும்போது இங்கே கொஞ்சம் சேலஞ்சபிளாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கு 24,200. நமக்கு 24,100, 187 மேலே நிற்க முடியல. ரெசிஸ்டன்ஸ் அப்போ அவன் கண்டிப்பாக பிரேக் பண்ண மாட்டான். நமக்கு சப்போர்ட்டு தான் முக்கியம். சப்போர்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் கிடைக்கோ கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபைட்டிங் வந்து 24,100 to 200க்குள்ளே ஃபைட்டிங். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,100 கால், 24,077 நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸு. அது பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பர் 24,100 கால். இவங்க 187 ரூபாய்க்கு மேலே ஒன்றும் நிற்க முடியல. சரி, அது கீழே தான் இருக்காங்க. அப்போ வீக்காக தான் இருக்காங்க. மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் 24,200 புட்டு 187 விட்டு கொடுக்கல. ஸோ அது நல்லா ஒரு டைம் தான் வந்தது. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனோம். அதுக்கடுத்து அந்த ஜோனே வரல. ஓகே, ஸோ இதுதான் அங்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை மணிக்கு ஓகே இந்த இருக்குது. கிட்டத்தட்ட 10:50க்கு நான் கொடுத்துருங்க. 24,200 புட்டு 187 ரூபா சப்போர்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ அங்கே அந்த இடத்துல 10:50க்கா? ஆமாம், 10:50 இந்த டைம் தான். 10:40. ஸோ நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக அங்கேருந்தா மூவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதே நேரத்தில் 24,50 24,50 கால், 24,050 கால். அவனும் வீக்காக தான் இருக்கான். 187 கீழே தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷே கிடையாது. அதாவது மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையவே கிடையாது. இங்கே டேவோட ஓப்பன் தான் சேலஞ்சு. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ 24,200 புட்டோட ஓப்பனுங்கிறது 329 ரூபா. சரியா? ஓப்பனுக்கு கீழே இருக்கிற ஒரு பொருள் வந்து பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. ஆப்போசிட்டில் கால் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 124 ரூபா. அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன் தான் பயப்படணும். ஸோ கால் சைடில் டிகே மார்க்கெட் ஆகி இந்த இடத்துல கட் பண்ணுறான். 124 கட் பண்ணுறான். சரியா? இந்த இடம் தான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனது 2:40க்கு. சரி, அது வரைக்கும் சைட்வேஸு. இவன் ஓப்பனை கட் பண்ணாத வரைக்கும் புட் செல்லர் வந்து அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவன் எப்போ ஓப்பனை கட் பண்ணுறானோ நல்ல ஒரு வால்யூமில், அதுக்கடுத்து தான் இங்கே இண்டிகேஷன் வந்து ஓகே மார்க்கெட் கால் வந்து வீக் ஆகிட்டான். இனி நம்ம வந்து வச்சுருந்தா ஆபத்து, நம்ம பொசிஷனை கவர் பண்ணிட வேண்டியதான் இருக்கிற ப்ராஃபிட்டை அப்படின்னு அவன் கவர் பண்ணுறான். ஸோ அவன் கவர் பண்ணது தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. சரியா? அப்போ எவ்வளோ நேரம் சைட்வேஸ் ஆகிறதுக்கு 24,050. இவங்க எல்லாமே கால் எல்லாமே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால புட் செல்லர் வந்து கட்டாயமாக ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இல்லை. அவன் எப்போ வந்து வீக் ஆகிறானோ அப்போ தான் இவன் வந்து அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறான். அப்போ தான் மார்க்கெட் மூவ் கொடுக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் லைவில் பார்த்தா மட்டும்தான் ஒரு ட்ரேடு அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும். சிம்பிள் தான். நீங்கள் எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்க, அதே மாதிரி நிறையா மெத்தடு ஃபாலோ பண்ணுறீங்க, ஒன்றுமே தேவையில்லை. அதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. சரியா? ஒரு பொருள் வந்து விலை ஏறணும்னா எங்கேருந்து ஏறும்? அதோட ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஏறும். சரியா? ஓப்பன்லேருந்து ஏறும், ஓப்பன்லேருந்து இறங்கும். இதுதான் சிம்பிளான விஷயம். சரியா? அங்கேருந்து தான் மொமெண்டம், அந்த ஒரு மூவ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு நாளோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்கும்? முடிவுங்கிறது க்ளோஸு. முடிஞ்சது க்ளோஸுங்கிற முடிவுன்னு ஒன்று இருக்கும்போது
ஆரம்பங்கிறது அது ஓப்பன். இந்த 2 விஷயம்தான் நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் கை கொடுக்கும் மார்க்கெட்டுக்கு. அதோட இந்த ப்ரைஸு நான் சொன்னேன், அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸு. இந்த 3யும் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு பொறுமையாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குதோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. தப்பான என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. ஸோ அது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஸோ அப்போ அந்த ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. எதுக்காண்டி ட்ரேடு எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வேலிடான ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து அது தப்பாக போனால் கூட ஏற்றுக்கிட முடியும். ஸோ நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் அதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுத்தேன், அது தப்பாயிருச்சு, ஓகே ஏற்றுக்கிறேன், அந்த லாஸ் எது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே தெரியாமல் ஒரு தப்பு நடந்து அது வழியாக லாஸ் வரும்போது அதுக்கான காரணமே தெரியாமல் நீங்கள் நஷ்டம் அடையும் போது அது பெரிய வேதனையாக கொடுக்கும். சரி, ஆப்ஷனுங்கிறது பார்க்க எளிமையாக தெரியும், ரொம்ப எளிமையாக ப்ராஃபிட்டும் பார்க்கலாம், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக லாஸும் ஆகலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை உடனே போய்ட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக வந்து இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பார்த்துட்டு உங்களுக்கு இது சரி அப்படின்னு பட்டால் மட்டும் நீங்கள் அதுக்கடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு நிறையா உடனே வந்து இந்த நம்பர்ஸில் வந்து உள்ளே வரும்போது புரிய வராது. சரியா? அது ஏதோ ஒரு ஒரு ஜோன்லேருந்து நீங்கள் அடுத்த ஜோனுக்கு வரீங்க, இங்கே எல்லாமே பார்க்க புதுசாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா வந்து இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி சார்ட்டில் வந்து ரொம்ப வளவலன்ட்டு நிறையா இண்டிகேட்டர்ஸ் போட்டு எந்த இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுப்பீங்கன்னு எனக்கே தெரில. சரியா? அது மட்டும் இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்கு இதெல்லாம் ஒரு டோஜி, இது ரிவர்சல் கேண்டில், இது ஒரு புல்லிஷு மார்க்கெட், இது ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். அப்படிலாம் கிடையாது. பிரேக் அவுட் என்ட்ரிலாம் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் பிரேக் அவுட் என்ட்ரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு லோ கான்செப்டை கற்று வச்சுக்கோங்க. அந்த லோ கான்செப்ட் வழியாக நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அது உங்களுக்கு எல்லா நாளுமே லோ கான்செப்ட் என்ட்ரி கிடைக்கும். சரியா? என்னோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆப்ஷன் பையராகவும் இருக்கலாம், ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கலாம். ஆனால் அதோட பேக்கெண்டில் இருக்கிற லாஜிக்கை மட்டும் நீங்கள் சிம்பிள் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணாலே போதும், உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கான அட் த மணி செட்டில்மெண்ட்டு இந்த வந்துருச்சு. ஓகே, சொல்லிடலாம். இந்த பார்த்திங்கன்னா நான் சொன்னல வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த க்ளோஸுங்கிறது செட்டில்மெண்ட் 7 to 8 மணிக்குள்ளே அப்டேட் ஆகும்னு. மணி கிட்டத்தட்ட ஒரு 7:45 ஆகுது. ஸோ அப்டேட் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 24,000 டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் இருக்குது. இப்போ 23,950 பார்க்கலாம். 131, 142 ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து வெறும் ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கான நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக். 23,900 நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 23,950 தான் கரெக்டானது. இப்போ 142, 131னா 142 + 131னா 273 ரூபா, 136 ரூபா நாளைக்கான நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. 136 ரூபா அப்படிங்கிற நம்பர் தான் நாளைக்கான ஏடிஎம் ஆவரேஜ் ப்ரைஸ். இதை தான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஸ்ட்ரைக்கு ஹோல்டு பண்ணுறோம் அதுதான் உங்களுக்கான என்ட்ரியாக இருக்கும். ஓப்பன்லேயும் இருந்து மார்க்கெட்டோட வியூ எந்த பக்கம் இருக்குது. சரியா? ஓப்பன் நாளைக்கு உதாரணத்துக்கு 24,000 ஓப்பன் கொடுக்கானா 24,000 கால் அண்ட் புட்டை எடுத்து வைங்க. 24,000 கால் வந்து 136 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் அப்சைடு வியூ. அதே இது 24,000 புட்டு 136 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே கீழே வராது. ஓகே, அதே டவுன் சைடு வியூவாக இருக்குன்னா 24,000 புட்டு 136 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு வியூ. சரியா? சிம்பிள், அவ்வளோதான். ஸோ லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட முடிவுகளை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ புரியாத விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ என்னோடய டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ மோர் தென் இது நான் இன்றைக்கி நேற்று பண்ணலை இந்த விஷயத்த, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இந்த மெத்தடை நான் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வேணால் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். ஸோ எல்லாமே என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் பேஜில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து இந்த டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.